ராகுல் ஒன்னே பிடிச்சி உள்ளே போயிட்டார், ஜெயிலுக்கு போயிட்டார், ஏதாவது ஜென்மத்துக்கு வெளியே வர மாட்டார், நம்மலாம் பிரதமர் ஆகிடலாம் அப்படி மக்கள் நினைக்கலாம். ஆனால் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அந்த காய் வேறு. ஆனால் பிரதமர் ஆசை இவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இந்த 3 பேருக்குமே, அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அவர் டெல்லியிலே சிஎம்மாக இருக்கிறதுனால அப்பப்போ போகிற வரப்போ இந்த பார்லிமெண்ட்டை பார்க்கும்போது அதுக்கு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நடவடிக்கை. நீங்கள் இப்போ அத்திரிக்காரன் சொல்கிறது பூரா எல்லாரும் கேட்டுருவான் மக்கள் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதே அவன் இது உண்மை இருக்கா பொய் இருக்கான்றது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் மோடி ஜியோட ஆதரவாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 15 வருஷமாக அரசியல் பண்ணியிருக்காரு, பல்வேறு விஷயங்கள்ல அவர் இந்திய மக்களுக்காக இந்திய மக்கள்கிட்ட அறியப்பட்டவர், அந்த ஒரு சின்ன ப்ளஸ் இருந்ததுனால தான் அவரை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்படி மாறி மாறி அவர்களுக்குள்ளேயே அது எப்படி நடக்குது அப்படின்றது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். இன்னும் அமித்ஷாவை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதோட கட்சி வந்து டோட்டலாக இது மாதிரி காங்கிரஸ் மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு. ஏன்னா மக்கள் நீங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான். நீங்கள் மீடியா எல்லாத்தையும் மடக்கி போட்டு ஆகா ஓகோ ஆகான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் உண்மை. அதனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர்கள் 2 பேரையும் தவிர பாஜக வேறு யாராவது கொண்டு வந்தால் தான் ஏதோ கட்சி தப்பிக்க முடியும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்குது. இதெல்லாமே பாஜக கொடுத்து பாஜக உள்ளே இருந்து பாஜக சரிப்பதற்கு சில பேர் வேலை பார்க்குறாங்களோன்ற மாதிரிலாம் தோணுது. முழுக்க முழுக்க ராகுலை வளர்த்து எடுக்கக்கூடிய பெருமை பாஜக தான் சேரும். ஏற்கனவே அளித்ததும் பாஜக தான் சேரும். வணக்கம், இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். 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 பல கட்சிகள், எதிர்கட்சிகள், குறிப்பாக பிற மாநிலங்களில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ காங்கிரஸ்க்கு ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. மமதா அவர்களும் சந்திரசேகர் ராவ் அவர்களும். இது எந்த அளவுக்கு கூடுதலாக பலம்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக சேராதவர்கள் இவர்களை எதிரியாக நினைத்திருந்தவர்கள் வந்து சேரும்போது நாளை வந்து பிஃபோர் எலெக்ஷன் கூட்டணி இருக்கு இல்லையா, அதை வைப்பார்களோ இல்லையோ, ஆஃப்டர் எலெக்ஷன் கூட்டணிக்கு இது வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயமாக இருக்கும்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா மம்தாவும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, சந்திரசேகர் ராவும் சரி, இவர்களெல்லாம் வந்து பிடி கொடுக்காமையே சுற்றிட்டு இருந்தாங்க, வெளிப்போக்கில் சுற்றி. அவர்களை வந்து இந்த மைய வட்டத்துக்குள்ளே வர வைத்தது இந்த வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவர்கள் வந்து வந்தது ஒரு நல்ல சமிக்கை தான் எதிர்கட்சிகளுக்கு. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஏற்றுக்கிட்டனாலும் இந்தியா முழுக்க கட்டுமானம் உள்ள காங்கிரஸ் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த வரைக்கும் இப்படி வரும் பொழுது மாநில கட்சிகளை நம்மளையும் நோக்கி பாஜக எப்படியும் பாயலாம். அப்படி இல்லை. அதாவது ஏற்கனவே மாநிலத்தை நோக்கி பாஞ்சு தானே பல பேர் வந்து பதுங்கி போய் கிடங்க. பல பேர் மேலே வழக்குகளை போட்டு, நீங்கள் வந்து நீங்கள் பீகார் எடுத்தாலும் சரி, லாலுவோட மனைவி மேலே வழக்கு போட்டிருக்காங்க, இப்போ கவிதா மேலே வழக்கு போட்டிருக்காங்க, இவர் சந்திரசேகர் ராவோட பொண்ணு மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி அவர்களுக்கு வந்து பிடிக்காத மாநிலங்களில் எல்லாத்துலேயும் வச்சுட்டாங்களே, ஏற்கனவே கை வச்சுட்டாங்க, பலரை உள்ளே வச்சுட்டாங்க. உள்ளே வச்சதும் இல்லாமல் அவருடைய மகள் மனைவி மீதெல்லாம் வழக்கு தொடர்ந்துட்டு தானே இருக்காங்க. அது அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் அவர்கள் அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஃபைனல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இவர்களோட கைக்கு ஒருத்திருப்பது வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு பலம் தான். இது வந்து மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து எதிர்பாராத ஒரு ப்ளஸ். அதை ஏற்படுத்தி கொடுத்ததும் பாஜக தான். எப்படி காங்கிரஸோடைய இவ்வளோ படுகுழி பாதாளத்துக்கு போனதுக்கு பாஜகவும் அந்த நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களும், அண்ணா ஹசாரே போன்ற தேச வச்சுங்க, எப்படி என்னன்னு வச்சுங்க, அந்த தேச பாதுகாவலர் மகாத்மா காந்திக்கு அடுத்து தன்னை வந்து ஒரு குள்ளாலாம் போட்டுட்டு வந்து உட்காந்து கொண்டு போய் எல்லா மக்களையும், ஏன்னா அந்த பைடு பைப்பர்னு ஒரு கதை இருக்கும் இங்கிலாந்தில், ரொம்ப ஃபேமஸ். அது ஸ்கூல் நம்ம பாடத்திட்டங்கள்லாம் இருந்துச்சு. எப்படின்னா, இப்போ ஒருத்தன் வந்து அழகாக வாசிப்பான் புல்லாங்களோ, அது குழந்தைகள்லாம் மயங்கிரும். அப்போ போய் அந்த பெற்றோர்களை வந்து மிரட்டி காசு கேட்பான். கொடுத்தேன்னா எனக்கு மாமூல் கொடுன்ற மாதிரி கேட்பான். கொடுக்கல என்னென்னா ஒரு நாள் பைடு பைப்பர் வாச்சு சிறு குழந்தைகளை பூரா ஒரு மலை உச்சி கொண்டு போய் வச்சு மறைச்சி வச்சுருவான். வச்சுட்டு தாய் தந்தையிடம் வந்து மிரட்டி காசு கேட்பான். அதுக்கப்புறம் அவனோட நிலைமை என்ன ஆச்சுன்னு அந்த கதையில் தெரியும். அதாவது அண்ணா ஹசாரே என்பவர் வந்து வாசித்த புல்லாங்குழல் இருக்குல்ல, இந்த புல்லாங்குழல் வந்து என்னென்னா வாசித்து நாட்டை இல்லை மக்களை பூராமே காங்கிரஸுக்கு எதிராக திரட்டின நேரத்தில் புல்லாங்குழல் வாசித்த அண்ணா ஹசாரேவை கொத்தா தூக்கி போய் கூண்டில் அடைச்சி விட்டாங்க. கூட்டத்தை கூட்டி அப்படி இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்படி தான் வந்து பாஜக வந்தது. இதுக்கு ஒரு முக்கிய காங்கிரஸை அழித்து ஒழித்து இவ்வளோ தூரம் டவுனில் கொண்டு போனதுக்கு அந்த புல்லாங்குழல் வாசித்த
அண்ணா ஹசாரே ஒரு முக்கிய காரணம். அதை அறுவடை செய்தது பாஜக. இப்படி போச்சா, இப்போ வந்து திருப்பி பாஜக வாசித்து புல்லாங்குழல் வாசித்து எதிர்க்கட்சிகளை இணைத்து ராகுலோட சேர்த்து விட்டுருச்சு. இப்போ பாஜக தூக்கி கூண்டில் அடைச்சிருவாங்க. இதுதான் நடக்க போது வரக்கூடிய தேர்தலில். இதற்கு வந்து அவர்களே வந்து வளர்ந்து வரணும்னு நிறைய போராட்டம் பண்ணிட்டு எப்படா கட்சியை வளர்க்குறது, எந்த ஆங்கிளில் கொண்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அழகாக வந்து லட்டு மாதிரி ராகுல் விவகாரத்தை எடுத்து ஒரு எம்பியை காலி பண்ணி 100-150 எம்பி கொடுக்குற அளவுக்கு ஒரே ஷாட்டில் வந்து கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோ பால் ஆயிரும், அது சிக்ஸராக ஆயிரும், திருப்பி ஒரு பால் போட அது ஒரு சிக்ஸர் ஆயிரும், 12 ரன் ஆயிரும், ஒரு ரன் 12+1 ஆமாம் 13 ஆயிரும். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு நோ பாலை போட்டு அதில் அவன் சிக்ஸர் அடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மெயின் பாலை போட்டு அதையும் ஒரு சிக்ஸர் அடித்து கையில் வந்த கேட்சை விட்டு பிடிக்க முடியாமல் இப்படி போய் ஒரே பாலில் பலவித ரன்களை அடிக்க வைத்தது வந்து பாஜக தான். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து எதிர்பாராத ஒரு அட்வான்டேஜுங்க, எதிர்பாராத ஒரு லாபம், அரசியல் லாபம் வந்து காங்கிரஸுக்கு வந்து கொடுத்தது வந்து ஜியோடைய மிகப்பெரிய பெருந்தன்மை. இப்போ இந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் குறிப்பாக பிரதமர் ஆசையில் இருந்தவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் தானா? ஏன்னா அவங்க காங்கிரஸ் அணியில் இணையாதது இருந்ததுக்கு காரணம் ராகுல பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவாங்கன்னு. இன்றைய தேதிக்கு அவரால் போட்டியிட முடியாது அப்படின்னா நம்ம கூட்டணி வச்சு அந்த இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் இது மக்கள் நினைக்கலாம் அப்படி. ஆனால் அரசியல் இதில் வந்து நீங்கள் வந்து வழக்குகளை பொறுத்தளவுக்கு பல வழிகள் இருக்குது. ராகுல் வந்து இன்னும் 3 வாரம் இருக்குது. இந்த 3 வாரத்துக்கு வச்சு மிரட்டிகிட்டே இருப்பாப்புல, என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி கடைசி 3 நாளைக்கு முன்னாடி கூட பெட்டிஷனை போட்டு டக்குன்னு முடிச்சிடலாம், இல்லைனா உள்ளே போக தயாராக இருக்கலாம். எப்படி அது வந்து ராகுல் இல்லை உள்ளே போயிட்டு ஒரு 2 மாதம் சிறையில் இருந்துட்டு அந்த அட்வான்டேஜ் எல்லாம் பற்றிக்கிட்டு வேறு யாராவது மனு போட வச்சு சரியா அதிலிருந்து கூட வெளியே வரலாம். எப்படி வேணாலும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள். அதனால் இவர் ராகுல் ஒன்றே பிடிச்சி உள்ளே போயிட்டார், ஜெயிலுக்கு போயிட்டார், ஏதாவது ஜென்மத்துக்கு வெளியே வரமாட்டார், நம்மலாம் பிரதமர் ஆகிடலாம் அப்படி மக்கள் நினைக்கலாம். ஆனால் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் அப்படி நினைக்க மாட்டாங்க, அந்த காய் வேறு. ஆனால் பிரதமர் ஆசை இவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது, இந்த 3 பேருக்குமே, அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அவர் டெல்லியிலே சிஎம்மாக இருக்கிறதுனால அப்பப்போ போகிற வரப்போ இந்த பார்லிமெண்ட்டை பார்க்கும்போது அது தோணும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ அவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா பார்லிமெண்ட்டு ஃபோட்டோவில் தான் பார்த்துருப்பாரு, எப்போயாவது தான் பார்த்துருக்க முடியும். ஆனால் அங்கே டெய்லி அந்த பக்கம் காரில் போகும்போது இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அது அவருக்கு எளிதாக இருக்குது. ஏன்னா அவங்க ஊர்லேயே இருக்குல்ல பார்லிமெண்ட். ஏன்னா நம்ம ஊர் நம்ம ஆள்ற ஸ்டேட்டுக்குள்ளே பார்லிமெண்ட் இருக்குது, அதில் போய் நம்ம உட்கார முடியாதா அப்படின்ற ஒரு ஆசையும் கனவும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்குது. அக்காவுக்கு ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் அவங்க வந்து வயசாகிடுச்சு, உடம்பு சரியில்லை, எப்படியாவது பிரதமர் ஆகிட்டு மொய்த்ரா மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டோம்னா அப்படியே காலத்தை ஓட்டிக்கலாம், ஏன்னா பிரதமர் ஆகிட்டோம்னா 4 வருஷம் அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு கனவு ஆசை. ஏன்னா உச்சபட்ச பதவி அதுதானே, அந்த ஆசை அந்த அக்காவுக்கு நிறையா இருக்குது, கேசிஆருக்கு அந்த ஆசை இருக்குது. இப்படி இவர்களுக்கு அந்த ஆசை இருந்தாலும் இவர்களுக்கு மொத்தமே 40, நான் அந்த 3-4 பேரையும் சேர்த்தாலே 40 சேராது. ஆளுக்கு பார்த்தா 4 பேர் தூக்கிட்டு போகணும்ல, ஏதாவது ஒரு பல்லக்க, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, தூக்கிட்டு போய் 4 பேர் 3 பேரை வச்சு தூக்கணுன்னா ஒரு சைடாக சாஞ்சு இதாயிரும். ஸோ அந்த நிலைமையிலேருந்து இவங்க ஒரு ஆசைப்பட்டுருவாங்க. இருந்தாலும் இப்போ இதில் வந்து இவர்கள் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்கன்றது நல்ல விஷயம் தான். கடந்த முறை நீங்கள் அண்ணா சார் குறிப்பிட்டீங்க இல்லையா, அப்போ காங்கிரஸ் ஒரு விஷயம் பண்ணுச்சு, போராட்டங்களுக்கு போராட இடம் கொடுத்தது, அங்கே போய் அவங்க ஜந்தர் மந்தர்லாம் எடுத்தாங்க. இந்த முறை சத்தியாகிரக போராட்டத்துக்கு டெல்லியில் உள்துறை அமைச்சகம் பர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் எப்படி ஏற்கனவே கொடுத்து தான் அவர் காங்கிரஸ் முட்டாள்தனமான மூவ் பண்ணி அண்ணா ஹசாரேன்னு ஒன்றும் இல்லாதால அந்த ஆளை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது, அந்த அரசியல் சாத்தான்னு சொல்லலாம், வந்து எல்லாத்தையும் ஆட்டையை கழிச்சு விட்டு போயிடுச்சு. இப்போயும் அது என்ன போராடுறது, எங்கே போய் வீட்டில் உட்காந்துருக்கு சரியா. அந்த மாதிரி என்ன இவங்க லூஸா அந்த மாதிரி அரசியல் நடத்துறது, திருப்பி வந்து விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி பில்டப் பண்ணி 6 மாதத்துக்கு பிடிச்சிடுவாங்க ஜந்தர் மந்தர். நீங்கள் கூட்டம் குடிச்சா அடித்து வரட்ட முடியாது, அந்த மாதிரி தானே போன தடவை ஆச்சு, அடித்து வரட்ட முடியாது, சுட முடியாது, வைக்க முடியாது, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு 1000-5000 பேர் கூடி ரெகுலராக உட்காந்துட்டான்னு வைங்க, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாமல் போக மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க பாஜக வந்து அந்தளவுக்கு நம்ம பாஜக மட்டமாக மதிப்பிட முடியாது, அவ்வளோ மட்டமான பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விட்டால் என்ன ஆகுன்னு தெரியும், தெரியாமல் பண்ண ஒரு வேலைக்கே இப்படி ஆகி போயிட்டுருக்கு. எவனோ எக்ஸ் மினிஸ்டர் எம்எல்ஏ போட்ட வழக்குக்கே வந்து இந்த நிலைமையில் வந்து தெருவுக்கு வந்து நிற்கிது. இனி அது வேற ஜந்தர் மந்தர் கொடுத்தாங்கன்னா ஆட்சியை கொடுத்த மாதிரி. ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இருந்த அந்த அரசனுடைய பங்களா விட்டு உடனடியாக காலி பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு நோட்டீஸ் போயிருக்கு. அவர் இன்றைக்கு அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு, நீங்கள் கொடுத்துருக்கீங்க நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி. இதுவே வந்து இவ்வளோ நாள் இருந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ வேகமாக விரட்டுவது அப்படிங்கிறது. ராகுல் ஏதோ வந்து நீங்கள் நம்ம ஏரியாவில் தேர்வு செய்யப்பட்ட எம்பி மாதிரியும்
ரவீந்திரநாத் மாதிரியும் டெல்லியில் வீடே கிடையாது, ஒரு வீடு ஐயோ வீடும் இல்லாமல் தெருவில் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க போகிறாரான். இது என்ன, இதெல்லாமே பின்னடைவுங்க. எல்லாமே பாஜக வந்து தெரிஞ்சே சில பேர் உள்ளுக்குள்ளே இருக்காங்களோன்னு தோணுது. நம்ம வந்து இனிமேல் காங்கிரஸ் வளர்த்து விடுவோன்னு சொல்லி பாஜகவிலே உள்ள உள்குத்து ஆள் இருக்கோன்ற மாதிரி தான். ஏங்க ராகுல் இதனால என்னங்க, ஒரு ராகுல் போய் அந்த வீட்டில் படுத்து தூங்கி இருக்க போகிறாரு அந்த பங்களாவில் போய். எம்பிக்கு என்ன அந்த இப்போ அவர் இருக்க வீடை விட பெரிய பங்களாவா அது? இதெல்லாம் வந்து ராகுலுக்கு தாங்க ப்ளஸ்ஸு. இங்கே இருக்கவங்களுக்கு அந்த பங்களா என்ன ஏதுன்னு தெரியாது. உடனே அவர் காலி பண்ணிடுவார். காலி பண்ணி மெட்ரோ ஸ்டேஷனில் படுக்க போகிறார் ராகுல். புரியுதா? இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லட்சக்கணக்கான ஓட்டுகளாக தான் மாறும் காங்கிரஸுக்கு ஆதரவாக. அவர் வீடை காலி பண்ணிட்டு ஐயோ வீடை விட்டு மக்கள், நம்ம மக்கள் என்ன நினைப்பான்னா அவனை மாதிரி நினைப்பான். இருக்க வீடையும் விட்டு ராகுலை வந்து ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டை விட்டே துரத்தி விடுகிறாங்களா, இப்படி தான் சராசரி மனிதன் நினைப்பான். ஆனால் அங்கே உள்ள அரசியல் வேறு. சரியா? இவர் அந்த வீட்டிலே அவர் இருந்திருக்க மாட்டார், தங்குறதே கிடையாது. நான் எம்பி கொடுத்த வீட்டில் போய் நான் இப்போ தண்ணி கொடுத்து நம்ம போயிட்டார், அதெல்லாம் இல்லை. ஆனால் எதுக்காக இவர்கள் இதெல்லாம் செய்கிறார்கள் அப்படின்ற, ஏன்னா பல எம்பிக்கள் அமைச்சர்கள் கடந்த காலத்தில் பதவி போய் 2-3 வருஷமாக காலி பண்ண மாட்டான், அப்புறம் கோர்ட்டு சொல்லி அடித்து தூக்கி எல்லாத்தையும் வெளியே போட்டுரு காலம்லாம் உண்டு. நீங்கள் என்ன இப்போ நாளைக்கே ராகுல் காலி பண்ணி 1ஆம் தேதி என்ன அவர் என்ன மேன்சனுக்கு வாடகை மேன்சனில் போய் தங்க போகிறாரா? என்ன அரசியல் இதெல்லாமே பாஜகவுக்கு உள்குத்து. பாஜக உள்ளே இருந்து பாஜக சரிப்பதற்கு சில பேர் வேலை பார்க்குறாங்களோன்ற மாதிரிலாம் தோணுது. இப்போ அவர்கள் பாஜகவை சரிக்க பார்க்கிறார்களா, மோடியை சரிக்க பார்க்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி. ஏதோ ஒன்று ஒன்று தானே. ஏதோ ஒன்று வந்து எப்படின்னா இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, அது வந்து பாலத்தில் விழுந்து தண்ணிக்குள்ளே விழுந்து இப்போ காலியானா என்ன, இல்லை போகிற வெளியில் தடம் புரண்டு எல்லோரும் காலியானா என்ன? ரெண்டுமே ஒன்று தானே. ஐயோ இப்போ நல்ல வேலைங்க பாலத்தில் விழுகலை, ட்ராக்கில் தடம் புரண்டு 10 கோச்சு கீழே விழுந்து 500 பேர் அடிபட்டான் அப்படி யாராவது சொல்லுவாங்களா? இது நல்ல வேலைங்க ட்ராக்கில் விழுந்து இல்லை தண்ணிக்குள்ளே விழுந்து ஒரேடியாக உயிர் போச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா மக்கள் இருந்து காயப்பட்டு கை கால் உடஞ்சி உயிரோட வாழ்கிறதுக்கு தண்ணியில் விழுந்து எல்லாம் செத்துட்டான் பார்த்தீங்களா, அது நல்ல விஷயங்கன்னு சொல்லுவாங்களா யாராவது? மோசமான விஷயங்கள் எப்படி நடந்தாலும் மோசம் தான் அப்படின்ற மாதிரி தான். ஜி போனால் என்ன, கட்சி ஆட்சி போனால் என்ன, ரெண்டுமே வந்து மக்கள் வந்து அதை தான் பார்க்குறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதானிக்கு மையப்படுத்தி தான் மொத்தமும் நடக்குதுன்னும் பொழுது பிஎஃப்ல போட்டு வச்சுருக்கக்கூடிய பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அதுதான் ராகுல் கேட்டிருக்காப்புல முந்தானால. என்னென்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, 20,000 கோடி எங்கே போச்சுன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஷேர் வேல்யூலாம் இறங்கும்போது மக்களோட பிஎஃப் பணத்தை, ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் பணத்தை, பிஎஃப் பணத்தை ஏற்கனவே போட்டாங்க, பென்ஷன் பணத்தை கொண்டு போய் திருப்பி நீங்கள் வந்து அதானிக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ தில்லு வேணும், எவ்வளோ இந்த மக்கள்லாம் என்ன, மக்களை பற்றி நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இந்தியில் கேட்டிருக்காப்புல ராகுல். இது 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 மக்கள் கேட்கப்பட வேண்டிய கேள்வி தான் அவர் கேட்டிருக்காரு. இப்போ என்ன ஏற்கனவே பிஎஃப் காசு என்னன்னு தொங்கலில் கிடக்கு, அது எல்ஐசி ஷேர் போட்டது. இவர்கள் கேட்டால் இன்வெஸ்ட் பண்ணலைன்னு, அதாவது லோனாக கொடுக்கலன்றான், ஆனால் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். புரியுதா உங்களுக்கு? எப்படி போனால் என்ன, உங்கள்கிட்ட பிட் பாக்கெட் அடித்தாருன்னா அடித்து பிடுங்கினா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. ஐயோ பிட் பாக்கெட்லாம் அடிக்கலைங்க அப்படின்னு டக்குன்னெலாம் தெரியாமலாம் அது நாங்கள் அடிச்செல்லாம் பிடுங்கலைங்க, அவர் திரும்பிட்டு பஸ்ஸில் நின்றுட்டு இருந்தார், தெரியாமல் பர்ஸ் எடுத்துட்டோம், நாங்கள் அவர் மேலே ஒரு துளி காய நகைக்கீரல் கூட கிடையாதுங்க, பர்ஸை தானே அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இது. நீங்கள் வந்து அவர்களுக்கு லோன் கொடுக்கல, ஆனால் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே ஒன்று தான். பர்ஸ் அடித்த கதை தான். ஏன்னா இதை அடித்து பிடுங்கிறது, லோன் கொடுக்குறது வந்து மக்கள் காசை வந்து கொண்டு போய் தெரிஞ்சு போடுறது, அது வந்து தெரியாமல் பாக்கெட் அடித்து எடுக்கிற மாதிரி தான் அந்த விவகாரத்தை நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் ஒன்று பேசப்படுகிறது ஊடகங்களில், கூண்டோட இதை எதிர்த்து ராஜினாமா பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு, அப்படி எடுக்க முடியுமா? எடுத்தால் அது ஸ்ட்ராட்டஜிக்கலி சரியாக இருக்குமா? மாதிரிலாம் அது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் யார் ராஜினாமா பண்ணால் அவர்களுக்கு தான் அது ப்ளஸ். சர்வதேச அளவில் வந்து இது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துமே தவிர இது இவர்களுக்கு மைனஸாக தான் போகும். எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றிட்டு போயிடும். கூண்டோட நீங்கள் ராஜினாமா பண்ணிங்கன்னா இன்னும் 10 சார் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஜனநாயகவாதிகள்லாம் கிடையாது. ஐயோ ராஜினாமா பண்ணிட்டாங்களே நம்மளும் ராஜினாமா பண்ணிடுவோம். அதாவது 2 விஷயம் இருக்குது இந்த லவ் மேட்டரில், 2 இருக்கும். இப்போ காதலி இறந்துருவா, உடனே இவனும் தூக்கு போட்டு செத்து போயிடுவான். இல்லை இவன் இறந்தவனே காதலியும் கூட சேர்ந்து இறந்துருவான், அப்படி ஒரு இது இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுன்னா காதலனே போட்டு தெளிவான், இல்லைன்னா காதலி போட்டு தெளிவான். சரியா? இந்த மாதிரியான வித்தியாசம் தான் அதில் பார்க்கணும். இந்த பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து 2 விதம் இருக்குது.
இந்த காதலனை காதலியை போட்டு தள்ளிடுவான்னு இல்லையா. இப்போ கடந்த கால ஜனநாயகம் எப்படின்னா, ஐயோ எதிர்கட்சியெலாம் ரிசைன் பண்ணிடுச்சு, சரி வாங்க தயவுசெய்து இல்லை நாங்களும் ரிசைன் பண்ணுறோம், கலைச்சிட்டு தேர்தல் வைப்போன்றது. காதலன் இறந்தால் காதலியும் அந்த பாசத்தில் உயிரிழந்துருவான்ற கதை. இப்போ வந்து இது எப்படி கதைன்னா, காதலியே காதலனை போட்டு தள்ளிடுவான் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு, இல்லைனா காதலன் காதலியை போட்டு தள்ளிடுவான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணுறதுக்குன்ற இல்லையா. அந்த மாதிரி இவர்கள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா பண்ணால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. பல சட்டங்களை போட்டு நிறைவேற்றி, ஏன்னா மெஜாரிட்டி இருக்குது, அடித்து போட்டு யாருமே கேட்க முடியாது. வெளிநாட்டிலேருந்து யாராவது கேட்டாங்கன்னா தேச விரோத செயல் அப்படின்றாங்க. வெளிநாட்டில் ஏதாவது நியூஸ் போட்டான்னா அதை போய் இவர்கள் சொல்லிட்டாங்க தேச விரோதின்றாங்க. லோக்கல்லே யாரும் பேசினாலும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அழகாக எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றிட்டு அந்த சட்டமாகி மக்கள் தான் கடைசியில் தெருவுக்கு போவானே தவிர, இவர்கள் ரிசைன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக ஒன்றும் நடந்துடாது. ஏன்னா இப்போ சபாநாயகர் வராரு, இவங்க போய் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அதை கிழிச்சு அவர் முகத்திலே போடுறாங்க, அவை ஒத்தி வைப்புன்னு எழுந்து போயிடுறாரு. 20 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இவ்வளோ நடக்குது. அங்கே போய் போர்டை பிடிச்சிக்கிட்டுலாம் இவங்க ஜனநாயக ரீதியாக போராடுறாங்க அப்படிங்கிறது இதை பாஜக கேட்க போவதில்லை. ஆனாலும் அதை செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமா? ஆமாம், செய்யணும்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகல. வாக்காளர்களுக்காக செய்கிறது, சர்வதேச சமூகத்துக்காகவும் வாக்காளர்களுக்காகவும் வெளியே மக்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியணுன்றக்காக செய்கிறது தான். இதனால் நாடாளுமன்றத்துக்குள்ளே எதுவும் நடந்துடாது. இவர்கள் ஒன்று இறங்கி வந்து ஐயோ நீங்கள் போர்டெலாம் முடிச்சிட்டிங்களா, என்ன ஐயோ நாங்கள் விளக்கம் சொல்கிறோம், நாங்கள் வந்து அதை பற்றி பேசுகிறோம்லாம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து வெளி சமூகத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் இந்திய நாடாளுமன்றம் நடக்குதுன்றதை காட்டுவதற்காகவும் அதை வாக்குகளாக மாற்றுவதற்கான அரசியல் நடவடிக்கை தான் அது. அதனால் பாஜக திருந்திடணும், இல்லை உடனே கூட்டத்தை ரத்து செய்யாமல் அதானியை பற்றி விளக்கம் சொல்கிறேன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு இவர்களுக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கு வரைக்கும் சோகால்டு நேஷ்னல் மீடியாஸ், தேசிய ஊடகங்கள் முழுக்க மோடி அரசு அல்லது பாஜகவினுடைய விஷயங்களை தான் பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது அதை தாண்டி பெனட்ரேட் பண்ணி காங்கிரஸால் போயிட முடியுமா? இல்லை, எல்லாமே ஆளுங்கட்சிக்கு அசுர பலத்தில் இருக்கும்போது இது எல்லாமே எல்லா இடத்துலையும் நடந்து தான் செய்யும். ஆனால் வாக்காளர்கள் மக்கள் தானே, மக்கள் மாற்றி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஓரளவுக்கு மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்கள் சகித்து கொண்டு இருக்க மாட்டாங்க. அது வந்து மாற்றங்கள் மக்கள்கிட்ட இருந்து தான் வரும். அதுக்கு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நடவடிக்கை. நீங்கள் இப்போ அத்திரிக்காரன் சொல்கிறத பூரா எல்லோரும் கேட்டுருவான் மக்கள் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதே அவன் இது உண்மை இருக்கா பொய் இருக்கான்றது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அவன் கணிச்சிடுவான் ஓரளவுக்கு. 100% கணிக்கலைன்னா கூட இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்னு கணிச்சிடுவான். அப்போ வந்து மக்களை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திட முடியாது, வாக்காளர்களை ஏமாத்திட முடியாது. அதனால் இது வாக்காளர்கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஒரே ஒரு நிறைவு கேள்வி, கடந்த காலத்தில் 2014லும் சரி 2019லும் சரி எங்கள் பிரதமர் வேட்பாளர் மோடி உங்ககிட்ட யாருங்கிற கேள்வியை தான் பாஜக திரும்ப வச்சாங்க. 24லும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னும் பொழுது அந்த கடந்த காலம் திரும்புவதற்கான வாய்ப்பு அதெல்லாம் வந்து அப்படிலாம் இருக்காது. அதெல்லாம் வந்து ஒரு இப்போ ராகுல் இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 பீரியடு வந்து மன்மோகன் சிங்னு ஒருத்தர் இருந்தார், மக்களுக்கே தெரியாத தனியாக நின்னார்னா கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு நபர் 10 வருடங்கள் இந்தியாவை ஆண்டார். அவருக்கு வந்து சொந்த ஊரே கிடையாதுன்ற மாதிரி அஸ்ஸாமில் வந்து அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டலாம் இருந்தார். அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. யார் இவர் தான் பிரதமராக, அப்போ இவர் ரைட்டுங்க, போன டைம் காங்கிரஸுக்கு 44 சீட்டு தான் நம்ம கொடுத்தோம் மக்கள், இந்த முறை வந்து ராகுலே இறங்குறேன்னு அவரே சொல்லிட்டாருங்க, 444 கொடுத்துருவோம்ல, அவனுக்கு கொடுக்க மாட்டான். அதெல்லாம் கிடையாது. இவர்களுக்கு எதிரான வாக்குகள் காங்கிரஸுக்கு கொடுக்கும், காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும், வங்கியோடைய அளவு அதிகரிக்கும். இதன் மூலமா வரக்கூடிய வெற்றி தான் அதில் பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர, பிரதமர் வேட்பாளர்ன்றது அது ஒரு சின்ன ஒரு இதுதானே தவிர அதுதான் பிரதானமானதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இவர்கள் மோடி தான் அடுத்த முறையும் வேட்பாளர்னு சொல்லட்டும், ஏன்னா அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக வந்துடும். எதிராளிகள்லாம் கொதிச்சிருவாங்க, எதிரான அப்போ திருப்பி இவர் தானா, ஐயோ நம்ம எப்படியாவது இதை மாற்றி ஆகணுன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் வரும். அப்படி தான் வரும் பாருங்க நீங்கள் எலெக்ஷன் டைமில். மோடிக்கு எப்படி வந்து அவர்கள் கட்சி சார்பில் ஆதரவு இருக்கோ, அதை விட பல மடங்கு எதிர்ப்புகள் இப்போது அதிகரிச்சிருக்கு. அவரை வந்து முன்னிறுத்தினால் நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு வீழ்ச்சியின் துவக்கமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மோடி இந்த விஷயத்தை தொடங்கி வைத்ததன் மூலமாக அடுத்த பிஜேபியில் பிரதமர் வேட்பாளராக மோடி இல்லாமல் மற்றவங்க இருக்கலாங்கிறதெல்லாம் சைட்லைன் பண்ணிட்டாரா மோடி? அதை தள்ளிட்டு முழுக்க தாண்டான்ற மாதிரியான நிலையில தான் இருக்காரு. இப்போ என்னைய நீங்கள் பின்னாடி தள்ளினீங்க அப்படின்னா கட்சிக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் இன்னொரு சாரார், ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க, அந்த மோடின்றவரே யாருக்குமே தெரியாமல் தானே இருந்துச்சு பிரதமர் வேட்பாளர், அவரை நம்ம புதுசாக தானே கொண்டு வந்தோம் அப்படின்னு. அப்புறம் மோடி ஜியோட ஆதரவாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 15 வருஷமாக அரசியல் பண்ணியிருக்காரு, பல்வேறு விஷயங்களில் அவர் இந்திய மக்களுக்காக இந்திய மக்கள்கிட்ட அறியப்பட்டவர்,
அந்த ஒரு சின்ன ப்ளஸ் இருந்ததுனால தான் அவரை கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி அவர்களுக்குள்ளேயே இது நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி நடக்குது அப்படின்றது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். இன்னும் அமித்ஷாவை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதோட கட்சி வந்து டோட்டலாக இது மாதிரி காங்கிரஸ் மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் நீங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான். நீங்கள் மீடியா எல்லாத்தையும் மடக்கி போட்டு இதை ஆகா ஓகோ ஆகான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் உண்மை. அதனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர்கள் 2 பேரையும் தவிர பாஜக வேறு யாராவது கொண்டு வந்தால் தான் ஏதோ கட்சி தப்பிக்க முடியும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்குது. அதற்கான வேலைகளும் உள்குத்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார். விரிவான பல பார்வைகள். எப்பொழுதும் போல் மக்கள் எளிய முறையில் அரசியலை உள்வாங்கிக்கக்கூடிய வகையில் ஒரு விரிவான நேர்காணல். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.